ஆனால் கடந்த முறை பேட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் யதார்த்தமாக தான் கேள்வி கேட்டீங்க, நானும் யதார்த்தமாக தான் பதில் சொன்னேன். அதை நான் உங்களை குற்ற சுமத்தலை. ஆனால் திரும்பி போட்டு பாருங்க, இன்னைக்கு நான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நீங்கள் எடுத்த பேட்டியும் ஒரு காரணம். ஏறக்குள் 30 ஆண்டு கால என் உழைப்பு 1996 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சியில் இருக்கிறேன். உங்களை பொறுப்பில் இருக்கிறத வந்து தப்பு காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தம்பி, திமுகவை நான் இப்ப பேசல, 10 வருஷமா பேசியிருக்கேன் திமுகவை கூட்டணி இருந்தாலும். ஏன்னா அவர்கள் அவ்வளவு அநீதிகளை செய்தார்கள், அவ்வளவு கொடுமையை செய்தார்கள் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக. அதான் நான் தட்டி கேட்டேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ என்னை நீக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்கள வாயில் எதை வச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல. ரைட்டா? இல்லை வாயில் வந்து அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? அவங்களாம் போய் கேட்கட்டும், அவங்களாம் பேசட்டும், நம்ம எதுக்கு பேசணும்? கட்சியுடைய இதை பூரா அணிவிக்கிறதும் ஒரு குரூப், கட்சியுடைய துன்பம் துயரம் கட்சிக்காக போராடுற இன்னொரு ஆளா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 3 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாள் மௌன விதத்தையும் கலைச்சிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இடைநீக்கத்தை? நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தம்பி, ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நீங்கள் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் இல்லாத சூழ்நிலையில் கூட உங்களுடைய ஓனரே நேரடியாக என்னிடம் சந்தித்து பேசி பேட்டி எடுத்திருப்பாங்க. நீங்கள் பழையதை எடுத்து பாருங்க. ஓகே ஓகே. அந்த இதில் நான் வந்து தொடர்ந்து வந்து உங்கள் சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் கடந்த முறை பேட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் யதார்த்தமாக தான் கேள்வி கேட்டீங்க, நானும் யதார்த்தமாக தான் பதில் சொன்னேன். அதை நான் உங்களை குற்ற சுமத்தலை. ஆனால் திரும்பி போட்டு பாருங்க, இன்னைக்கு நான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நீங்கள் எடுத்த பேட்டியும் ஒரு காரணம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் புறமூலையே வந்து நான் பேசினது ஒரு இடம், ஒரு விஷயத்துக்காக பேசியிருப்பேன். அதை எடுத்து எங்கள் தலைவருடைய முகத்தை சேர்த்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம். மன்னிப்பு கேட்டிருக்கோம். அந்த எடிட்டர் வேலையை விட்டு தூக்கியாச்சு. அது இப்போதானே நமக்கு தெரியுது. நான் யாருடைய வேலையும் தூக்க நம்மளுடைய எண்ணம் இல்லை, நீங்களும் தூக்காதீங்க பாவம். ஆனால் அது உண்மையை பேசுங்க. நான் எப்படி நம்பி நான் யாருக்கும் பேட்டி கொடுக்க முடியும்? நாங்களே சில சேனல்லாம் நடத்துகிறோம், அதுக்காக வந்து நீங்கள் எடுக்கிற போல இன்னொரு கேமரா போட்டால் நம்ம எடுக்க முடியும்? யார் இந்த இவருக்கு முக்தாருக்கு போடுற மாதிரி முக்தார் பேட்டி போடும்போது நான் இன்னொரு கேமரா நாங்கள் போட்டுருவோம். ஆனால் இப்போ முக்தார் உள்ளே போட்டாங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். அது மாதிரி செய்யக்கூடாது தம்பி. இப்போ எனக்கு வந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். ஏறக்குறை 30 ஆண்டு கால என் உழைப்பு 1996 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சியில் இருக்கிறேன். ஆமாம். இந்த இளைஞரணி செயலாளர் மட்டுமே 10 வருஷமா இருக்கு, 2016 இருந்து. அதுக்கு முன்னாடி மாநில கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி கரும்புலி முத்துக்குமார் பாசுடைய மாநில செயலாளராக இருந்தேன், மாநில முதன்மை செயலாளராக இருந்தேன். எப்போ, எந்த வருஷம்? அது 2010. அதுக்கு முன்னாடி 1996 இருந்து தொடர்ந்து இதில் இருந்தேன். அமீரக விடுதலை சிறுத்தையுடைய கௌரவ ஆலோசகராக இருந்தேன். இவ்வளவு பொறுப்பில் இருந்ததை வந்து டப்புன்னு காலி பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்க. இல்ல முழுக்க எங்கள் மீதே, இல்ல முழுக்க நீங்க தான். அன்னைக்கு உங்க விஷயம் நடந்ததுக்கு அடுத்த பிறகுதானே என்னை வந்து இடைநீக்கம் செய்கிறார் எங்க தலைவர். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க வீடியோல பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுகவும் அதற்கு ஒரு காரணம். திமுக மீது விமர்சனம் வைத்தது தான் எங்களுக்கு அந்த என் மீது குற்ற சுமத்துறதுக்கான, என் மீது ஒரு அவப்பேர் உண்டாக்குறதுக்கான காரணம் திமுக மீது விமர்சனம் வச்சது தான் ஒரு காரணமா அமைந்தது அப்படின்ற போல. தம்பி, திமுகவை நான் இப்ப பேசல, 10 வருஷமா பேசியிருக்கேன் திமுகவை கூட்டணி இருந்தாலும். ஏன்னா அவர்கள் அவ்வளவு அநீதிகளை செய்தார்கள், அவ்வளவு கொடுமையை செய்தார்கள் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக. அதான் நான் தட்டி கேட்டேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மேட்டருக்கு வருவோம். அப்பெல்லாம் இடைநீக்கம் செய்யாத எங்கள் தலைவர் ரிஃப்ளெக்ட் வாய்ஸில் பேட்டி கொடுத்ததுமே இடைநீக்கத்துக்கு நான் ஆளாக்கப்படுகிறேன் என்றால் அவர் வந்து தப்பா எடுத்திருக்க மாட்டாரு. சில பேர் எனக்கு பிடிக்காத சில விஐபிக்கள் சிலர் போட்டு காட்டலாம்ல. ஆனால் இங்கே பாருங்க எப்படின்னு. அப்புறம் அவர் உள்ளே போய் பார்த்து அப்புறம் இது பண்ணுறதுக்கு அவருக்கும் டைம் இருக்காது.
அப்ப நீங்க எடுக்கிற ஆளு தயவு செய்து இப்ப இருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் பொறுப்பு. உங்க நம்பி தான் பேட்டி குடுக்குறோம். இல்ல உங்க ஓனரை நம்பி குடுக்குறோமா? இல்ல உங்க எடிட்டரை நம்பி குடுக்குறோமா? இல்லைல. உங்கள நம்பி குடுக்குறோம்னா, நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோவாவது பாருங்க. அட்டப்படத்த பாருங்க. நான் உங்களுக்கு இல்ல, இப்ப எல்லா யூடியூப் தோழர்களுக்கும் நான் சொல்றேன். அன்பாக சொல்லுகிறேன். நீங்க அட்டைப்படத்தையும் அந்த ப்ரோமோவையும் எடுக்கிற நெறியாளர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களே போட்டு பாருங்க. தப்பா இருக்கா இல்லையா? ஏன் நீங்க வந்து அவங்கள இப்ப எடிட்டர் வேலையை தூக்குற அளவுக்கு ஏன் வருது அந்த விஷயம்? அப்ப அதுல நீங்களே இப்ப உணர்றீங்க தப்புன்னு. அது தயவு செய்து செய்யாதீர்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இப்ப கூட நான் பேட்டி குடுக்க கூடாதுன்றேன் உங்களுக்கு. இருந்தாலும் சரி, நல்ல தம்பி. அவர் மேல குற்றம் இல்லைன்னு இப்ப என்னால உணர முடிகிறது. என்னால இப்ப உணர முடியுது உங்க மேல குற்றம் இல்லைன்னு. குற்றம் வந்து எங்க கண்டுபிடிச்சேன் நானு. இப்ப நீங்க வேற வேலையை தூக்கி விட்டு வேற சொல்றீங்க. அதனால இத வச்சு நான் எல்லாருக்கும் சொல்றேன். கவனமாக செயல்படுங்கள். எங்க உழைப்பு போச்சுங்க. இந்த கட்சிக்காக எவ்வளவு பொருளாதாரத்தை நான் இழந்திருக்கிறேன். எவ்வளவு இரவுகள் நான் தூங்காம இருந்திருக்கிறேன். இன்னமும் சொல்ல போனா இந்த கொரோனாவுக்கு பிறகு நான் பேசாத நாளே இல்லை. கடந்த 3 நாட்கள் மட்டுமே நான் மௌன விரதம். அதற்கு முன்னால் டெய்லி ஏதாவது ஒரு யூடியூப்ல பேசணும்னா, ஏதாவது ஒரு யூடியூப்ல இல்ல Facebookலயாவது பேசிடுவேன்ல. நேத்து கூட பாத்தீங்க. Facebookல நான் இடைநீக்கம் செய்யப்பட்டவன் தான். ஆனா நான் பேசும்போது எவ்வளவு பேர் வந்தாங்க? பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. எப்படி பார்க்கறாங்க? 1 மணி நேரத்துக்கு தாக்கு பிடிச்சு பார்த்திருக்காங்க. அப்புறம் அவ்வளவு பேர் எப்படி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க? ஏன் எங்க தலைவரே போட்ட அந்த பதிவில், அந்த இடைநீக்கத்தில் ஏறக்குறைய 90 விழுக்காடு எனக்கு ஆதரவா தானே வருது. எனக்கு ஆதரவு என்பதை விட தலைவருக்கு உங்களுக்கு எந்த முரணும் வந்துடக்கூடாது. தலைவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு அரசியல் தலைவர், நீங்க ஒரு நல்ல தொண்டன், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிதான் எழுதுறாங்க எல்லாருமே. அப்ப எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு யூடியூப்ல பேசுனது காலி ஆகக்கூடாதுல்ல. காலி பண்ணவங்களுக்கும் தலைவருக்கு வந்து நெருக்கடியை கொடுத்தவங்களுக்கு நான் சொல்றேன். என் உழைப்பை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, கொச்சைப்படுத்துறீங்கன்னா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறேன். ஆண்டவன் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். என்னைக்குமே வந்து பிரதர், உண்மையிலே வந்து பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்குது. நான் சொல்ற 100க்கு 100 உண்மை. நான் ஒன்றும் வந்து மதம் சார்ந்து சொல்லவில்லை. இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கு. புத்தரே சொல்றாருல, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்கிறாய். நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் அறுவடை செய்கிறாய். காஸ் அண்ட் தியரி உண்மை என்றாரு. காரணகாரிய கோட்பாடு உண்மை என்று சொல்கிறார். அப்ப தப்பே செய்யாத ஆள், இந்த கட்சியே நேர்மை, உண்மை, உழைப்பு என்ற வாழ்ந்த எனக்கு 3 மாதம் இடைநீக்கம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற இடத்துல போயிடும். நான் 3 நாள் ஏன் நான் மௌன விரதம் இருக்கிறேன்? எங்கேயாவது எதையாவது நம்ம கோபத்தில் பேசிடுவோம். நம்ம பேசுறது தப்பா ரைட்டு நம்ம யோசிக்க, நமக்கு நம்மளே யோசிக்கணும்ல. அதில் எனக்கு தெரிய வந்து விட்டது. நான் பேசுனது உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களை மாதிரி யூடியூப்புகள் கவுத்து விட்டது. அதே நேரத்தில் நான் பேசாத சில கருத்துக்களை பேசியதாக எங்கள் தலைவரிடம் சொன்னது. அது மட்டுமல்லாது ஆதவ அர்ஜுனா எங்கள் தலைவர் நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்தது நீக்கத்திற்கு அது காரணமா? இல்ல எல்லாம் அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணமா நிச்சயமா இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த போட்டோ எடுத்து நான் Facebookல போட்டனால பல பேர் என்ன சொல்றாங்க, திமுக அந்த தற்கூரிகள், திமுக தற்கூரிகள் எல்லா பேரும் டிவிக்கு தற்கூரின்மா இல்ல, திமுக தான் உண்மையான தற்கூரிகள். அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பார்த்தீர்களா ஆதவ அர்ஜுனா சொல்லிதான் சங்கத்தமிழ் பேசியிருக்கிறார், இதற்கு காரணம் தெரியுமா தான் அப்படின்னு. அப்ப தலைவர் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஏய் நான் இல்லடா, எனக்கு அது சம்மதம் இல்லடா. புரியுதா புரியலையா? அதே நேரத்தில் சில எங்கள் கட்சியோட முக்கியமான தலைவர்கள் சில கருத்துக்களை பேசியதை நான் தட்டி கேட்கிறேன். தட்டி கேட்டதை நான் பேசுறேன் ஒரு சேனல்ல. உங்க மாதிரி சேனல்லையும் பேசி சில சேனல் பேசியிருக்கேன். இதெல்லாம் காரணம் எனக்கு தலைவர் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து என் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால என் தலைவர் நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன். தொடர்ந்து என் மீது குற்றம் இல்லை அப்படின்ற போல சொல்றீங்க. உங்களுக்கான ஆதரவு கமெண்ட்ஸ் பின்னூட்டங்களும் நீங்க வந்து எந்த தவறும் இழைக்கல, கட்சிக்காக தான் பேசுறீங்க, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் தொடர்ந்து பேசுறீங்க, தவறே இல்லைன்றீங்க. மன்னிப்பு ஏன் இப்போ 4 பக்கம் கடிதம்லாம் எழுதிருக்கீங்களே? அவர் 4 பக்கம் வந்து அவர் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறாருல 8 பாயிண்ட். ஆமா, அப்ப 8 பாயிண்ட் நான் விளக்கம் கொடுக்கணும்ல. தலைவர் தானேங்க நடவடிக்கை எடுத்தது, யாரு? தலைவர் தானே. அப்ப அந்த தலைவர் வந்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நான் ஏதோ குற்றம் செஞ்சிருக்கேன்னு தானே அர்த்தம். தப்போ ரைட்டோ அர்த்தம் இல்லை. அதுக்கு மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். நான் வந்து கட்சியில வந்து எம்எல்ஏ கிடைக்கல உடனே போற ஆளா நான் இல்லையில, எம்பி கிடைக்கல போற ஆளா நான். சில பேர் இருக்கிறாங்களே, அவங்கள ஒரு முறை கொடுக்காம தான் பாருங்களேன் அவங்க என்ன செய்யறாங்க பாப்போம். இப்போ ஒருத்தர் போயிருக்காரு திமுகவுக்கு, பனையூர் பாபு அவர்கள். அவர் வந்து உங்களுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய அதுக்கு உரிமை கோர்றாரு. அதை கவனிச்சிங்களா?
இந்த நேரத்துக்கு நம்ம அதெல்லாம் பேசணும்னா என் கதையே இங்கே சோக கதையாக இருக்குது கரெக்டாக. இந்த சோக கதையில் போய் அந்த கதையை நோண்டிக்கிட்டு இருக்குல்ல நமக்கு அவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது. நான் என்ன இந்த அளவுக்கு உண்மையாகவே நானே என்னை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு பிரதர். இதில் போய் அவங்க பிரச்சனை பேசிக்கிட்டு மேற்கொண்டு கரெக்டாக இல்லையா பேசட்டுமே. நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ என்னை நீக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்கள வாயில் எதை வச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியல ரைட்டா. இல்லை வாயில் வந்து அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களாம் போய் கேட்கட்டும், அவங்களாம் பேசட்டும், நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. தலைவர் தன் மீது தவறு இல்லை அப்படின்ற போல இருந்தா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற போல சட்ட ஒழுங்கு குழுவிடலாம் சொல்ல ஒரு பாயிண்ட் எல்லாம் மேற்கொள் அதற்கான முயற்சிகளை நீங்க செஞ்சீங்க. செஞ்சுட்டேன்ல, இந்த 4 பக்கம் லெட்டர் எழுதிட்டேன். எழுதி இப்போ வந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன். இப்போ இந்த 4 பக்கம் லெட்டரையும் நான் வந்து ஒரு கவர் போட்டு, நல்ல பெரிய கவர் போட்டு, யாரும் படிக்காத அளவுக்கு சீல்டு போட்டு அப்படி தலைவர் நான் ஒப்படைச்சிருவோம்ல. இதுக்கடுத்து ரத்து செய்யப்படுமா இடைநீக்கம்? நிச்சயமாகுங்க. என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க? கட்சியே நம்ம கட்சிங்க, நம்ம உருவாக்கின கட்சி, தலைவர் உருவாக்கின கட்சி, அதுக்காக நம்ம உழைத்து இருக்கிறோம். தலைவர் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து பண்ணிருக்கிறாரு, தலைவர் இடைநீக்கத்தை வந்து சரி செய்து விடுவார், கவலை இல்லை. நீங்க ரொம்ப உண்மையா இருந்தீங்க அப்படின்ற போல சொன்னீங்க. அதுக்கு அடுத்து வந்து தன் மீது புகார் அளித்தவர்கள் வந்து உண்மையா இல்ல அப்படின்ற போலயும் அந்த நேரலையில பேசுறீங்க. யார் அவங்க உண்மையா இல்லைன்னு சொல்றதுக்கு? அது அதிவிரைவில் உங்களுக்கு நான் தோலுரித்து காட்டுவேன். இப்ப நம்ம பேசினா அது நாகரிகம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம நடவடிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறோம், நம்ம விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலை நம்மளே வந்து இப்போ கோர்ட்ல ஒன்று இருந்துச்சுன்னா வெளியில பேசக்கூடாது, தெரியுமில்ல? ஆமா, பேசக்கூடாது. கரெக்ட் தானே? அது மாதிரி நம்ம அதை பேசக்கூடாது. மற்றது இடைநீக்கம்ன்றது ஒரு கோர்ட், உங்களுக்கு கோர்ட் நீதிபதிக்கு கொண்டு போயாச்சு. அதனால நம்ம கொஞ்ச நாள் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால்தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்எல்ஏ பேசுறாரு. 2 சீட்டுக்கெல்லாம் வந்து 2 சீட்டை வச்சுக்கலாம் எம்எல்ஏ முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. கொள்கை அப்படின்ற போல சும்மா போலியா பேசுறாங்க, கொள்கை கூட்டணி அப்படின்ற போல பேசிட்டு கடைசியா வந்து போயிட்டாங்க அப்படின்ற போல ஒரு விமர்சனம் உங்களை தான் சொல்றாரு. ஆனா வந்து ஒரு மறைமுகமான ஒரு விமர்சனத்தை கொங்கு ஈஸ்வரன் என்பவர் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு நான் தான் சொல்லணுமா? இடைநீக்கம் செய்யப்பட்ட சங்கத்தமிழ் தான் பேசணுமா? எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசட்டுமே. ஏங்க கட்சியுடைய இதை பூரா அனுபவிக்கிறவன் ஒரு குரூப், கட்சியுடைய துன்பம் துயரம் கட்சிக்காக போராடுறவன் இன்னொரு ஆளா? ஏன் கட்சியோட நிலவரத்தில் எங்கள் தொண்டர்கள்லாம் பல பேர் பாதிப்பு, பல பேர் துயரம் துன்பம், கட்சிக்காக பல முறை சிறைச்சாலை சென்றவர்கள், அவங்க அப்படியே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் ஆட்சி அதிகாரம் எல்லாம் சுவைத்து கொண்டிருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. அவங்கள்ட்ட போய் கேளுங்க இந்த கேள்வி. தொடர்ந்து வந்து திமுகவினர் நீங்க வெளியேறினிலிருந்தே தொடர்ந்து வைக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சனத்தை காட்டமான பதிவு எல்லாம் போறாங்க. ஆனா நீங்க ரொம்ப கடந்து போறீங்களே, அதுக்காக தான் கேட்கிறேன். தலைவர் வந்து கடந்து போக வேண்டும் என்பதற்கான நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஒரு நடவடிக்கை எடுத்த பிறகு நம்ம குண்டக்க மண்டக்க பேசியிருந்தோம்னா நாகரிகம் இருக்காது. நம்ம இப்போ ஒரு 3 நாள் மௌன விரதத்துக்கு பிறகு நேற்று ஃபுல்லா லைவ்ல பேசியாச்சு. கரெக்டாக இப்போ நீங்க முக்கியமா உங்களையா இன்னைக்கு ஒத்துக்கிட்டோம்னா நீங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ், நீங்க ஒரு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு இப்போ உங்கள்ட்ட பேசி அதை வந்து சரி பண்ணியாச்சு. நீங்க ஒரு சொல்றீங்க எடிட்டர் தூக்கியாச்சுன்னு. அப்போ அந்த கதை அதோட முடிச்சு விட்டுட்டு நீ அடுத்து நம்ம வந்து எல்லா நிகழ்வு முடிஞ்ச பிறகு உங்கள்ட்ட பேட்டியை கொடுத்துருவோம். அப்போ அவரை நடவடிக்கையை வந்து சரி செய்த பிறகு உங்களை அழைத்து கொடுக்குறேன். அப்போ எல்லாத்தையும் பேசுவோம், வச்சு அடிப்போம். யாரெல்லாம் எழுத்து நின்று லிஸ்ட் போடுவோம். அப்போ அடிப்போம். யாரெல்லாம் இப்போ தலைவரை பேசுறாங்கல்ல, கண்டிப்பா யாரோ ஏதோ ஒரு ஈஸ்வரனா ஏதோ ஒரு பேர் சொல்றீங்க, வச்சுக்குருவோம். பெட்டா எங்க போறது கரெக்டா, அதுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுப்போம். இந்த விமர்சனத்துக்கு உங்களை தவிர யாருமே இல்லை அப்படின்ற போல இருக்கு. ஏன் யாருமே கொடுக்க பயப்படுறாங்களா? அது அப்படிலாம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் யாருமே எப்பயும் பயப்பட மாட்டாங்க. இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் சங்கத்தமிழ் பேசுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா தெளிவாக பேசுவார்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தோம்னா அவங்களாம் எடுத்து அடித்து பேசுவாங்க. அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டும் யாரும் நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம். சிறுத்தைகள் எல்லாமே சீரும். சீருனாவே சிறுத்தைனா சீரு. உழைக்கிறவங்க யாரோ அனுபவிக்கிறது யாரோ அப்படின்ற போல சொல்லியிருந்தீங்க. நீங்க கட்சிக்காக ரொம்ப உழைச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஏன் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல? தொடர்ந்து வந்து எம்எல்ஏ, அதுக்கடுத்து வாரிய தலைவர் என்னென்னமோ வந்தது வாய்ப்புகள்லாம், அதற்கெல்லாம் உங்களுக்கு இடம் தரலையா கட்சி? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் பிரதர். கொடுக்கவில்லையா அப்படின்றதுக்கு அதுக்கு அது வந்து நம்ம கொண்டு போதெல்லாம் அவன் கொடுத்தனால நம்ம ஒன்றும் மகிழ்ச்சி அடைய போறதில்லை. நம் மக்களுக்கான என்னைக்கு தீர்வு கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சி அடைவோம். ஒருவேளை எங்கள் தலைவர் முதல்வராகும் பொழுது கூட எனக்கு இது கிடைக்கலாம், அமைச்சராகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த நாட்டுக்கு. அமைச்சரான ஒரு அமைச்சருக்கே தொடர்ந்து பல விமர்சனங்களை, ஏன்னா பல்வேறு காங்கிரஸ் எல்லாம் பெற்றிருந்தாங்க. ஆனா விமர்சனம் என்னமோ அதிக விமர்சனம் பெற்றவங்க நீங்களா தான் இருந்தீங்க. ஆனா முதலமைச்சர் வரைக்கும் எங்களுக்கு முதலமைச்சர் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தோடு பேசுறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இப்பவும் இருக்கு, நம்புறீங்களா? நிச்சயமாக பிரதர். நாங்கள் நினைச்சோமா
எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அமைச்சர் அவர் நினச்சோமா ஆயிருக்கிறோம்ல. அப்போ இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று நாங்கள் சொல்லுவோம் அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் சொல்லுவோம். அமைப்பாய் திரண்டமா திரளலையா? பல மாநாடுகள். அங்கீகாரம் பெற்றுவோமே பெறலையா? இன்னும் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம்ல. அதிகாரம் வெல்வோம், இந்த வென்றுட்டோம்ல. வென்றிருக்கோம்லங்க. நாங்கள் அமைச்சரவையில் இருக்கிறோம்லங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க தலைவருடைய சொல்லாடல் எல்லாமே நிஜமாகி கொண்டிருக்கிறது. அதில் தான் நாங்கள் சொன்னோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு. ஒரு நாள் கொடியேற்றுவோம், பொறுத்து இருந்து பாருங்க. ஓகே. இப்போ நீங்க இடைநீக்கம் செய்யப்படுறதுக்கு உங்களுடைய அனுதாபிக்கும் உங்களுடைய தொண்டர்கள்லாம் என்ன மாதிரியான எதிர்வினையை ஆற்றாங்க? அவங்களுடைய கருத்தெல்லாம் என்னவா இருந்தது? இல்லை நான் வந்து உண்மையிலே வந்து நான் தலைவர்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பேன். இன்னமும் கடுமையாக கூட நான் பேசியிருப்பேன். ஆனால் தொண்டர்கள் வந்து ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க, நீங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு நடங்க அப்படின்னு என்னை ரொம்ப நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ தொண்டர்களுடைய கருத்துக்களுக்கு நான் உள்வாங்கி ரொம்ப தலைவர் வந்த பிறகு இந்த கடிதத்தை கொடுத்து அதோட பிரச்சனைகளை நான் தீர்வு வாங்குவேன், தீர்வு எடுப்பேன். இறுதியாக மன்னிப்பு கேட்டீங்க தலைவர்கிட்ட? அதுல எந்த வேற மாற்று கருத்தும் இல்லை. தலைவரே கேட்பேன், தலைவர் தானே எல்லாமே. அப்புறம் என்ன பிரச்சனை? நம்ம தப்பு செய்யற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா இருந்தாலும் அவர் நான் தப்பு செய்து விட்டேன் என்று நினைத்து ஒரு கடிதம் கொடுக்குறாருல, அப்ப அதுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்ல. கரெக்டா? தலைவர் தாங்க எல்லாமே. அப்புறம் தலைவர் இன்னும் ஒரு முறை நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம தலைவர் நடவடிக்கை எடுக்க நாம் சரியாகி கொண்டு வரோம். சரியாகி இருக்கு. சூப்பரா சொல்றீங்க. நெறிப்படுத்துதல், முறைப்படுத்துதல், அரசியல்படுத்துதல் நிகழ்ந்திருக்கிறது இந்த நடவடிக்கையின் மூலம். இதன் மூலம் வந்து சங்கத்தமிழன் யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா தொண்டர்களுக்கு அவர் என்ன பணி செஞ்சிருக்காருன்றது தெரிஞ்சிருக்கும். நீங்க உறுதியாவே அப்ப எங்கள் மீது தப்பு இல்லை, நாங்க வந்து எங்களாலதான் நீங்க நீக்கப்பட்டீங்க அப்படின்ற போல சொன்னீங்க. அப்போ வந்து எங்கள் மூலம் களங்கம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போல எடுத்துக்கலாமா? அதை இல்லை, நம்ம அதை மட்டும் சொல்லக்கூடாது. பட் அது தவறான செயல் இல்லை. நான் உண்மையிலேயே அப்படி பேசியிருந்து இருந்தா நீங்க போடலாம், அது தப்பே இல்லை. நான் பேசாத ஒரு கருத்து, தேவையில்லாத ஒரு போட்டோ, அதை இதை மிக்ஸ் பண்ண தப்பு இல்லை. தவறா தவறு. அதற்கான கூலியை வந்து அந்த எடிட்டர் வாங்கிட்டாரு. அப்படி ஆளுங்க நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க தயவு செய்து. உங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நல்லா மென்மேலும் வளர வேண்டும். மிக்க நன்றி. நான் உங்களுடைய இடைநீக்கமும் ரத்து செய்யப்படணும் அப்படின்ற போல நான் வேண்டிக்கிறேன். மிக்க நன்றினா நேரில் வந்து பல்வேறு தகவலை. மிக்க நன்றி. வணக்கம்.